ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் வீடியோல உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஒரு ப்ராப்பரான மீல் ப்ரெப் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அத பண்ணிக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட என்னலாம் பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. நான் பண்ற இந்த மீல் ப்ரெப் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் நானுமே இத ட்ரை பண்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். அத அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். எல்லா வீக்கெண்ட்லயுமே வீக் ஃபுல்லா என்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுக்கலாம்னு நெனப்பேன். பட் பண்ண மாட்டேன். சோம்பேறித்தனம். ஃபைனலா ஒரு 2 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னர் அப்படின்னு இந்த வீக்குக்கு தேவையானது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதான். நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா தான் அதுக்கு தேவையான பொருள்லாம் முன்னாடியே ப்ரெப் பண்ணி வைக்க முடியும். நான் எப்போ வெஜிடபிள் ஷாப்பிங் போனாலுமே எத வாங்கணும்னு நெனச்சேனோ அத மறந்துட்டு வந்துருவேன். அங்க எது நல்லாருக்கோ கண்ணுக்கு அத மட்டும் அதிகமா வாங்கிட்டு வந்துருவேன். யூஸ் பண்ணது போக மீதி அப்படியே ஃப்ரிட்ஜ்லயே இருந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த தடவ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கேரட்டு, 2 நாளைக்கு ஒரு குக்கும்பர், ஒரு ஆப்பிள் வேணும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி எது எது எவ்வளோ வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ட ரெடி பண்ணிட்டேன். ஸோ அங்க போனதும் எனக்கு ஈஸி ஆயிருச்சு. இது இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு வினு கொஞ்சம் வேலையா வெளிய போயிருக்காரா, அவர் வரதுக்குள்ளே இந்த வெஜிடபிள் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஆர்வத்துல பேக்க தூக்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பேக் ரொம்ப ஃபில் ஆயிருச்சு. இந்த வெயில்ல அந்த பேக்க தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிருச்சு. இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்லாம் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் இல்லையா, அத பார்த்து நான் கால்குலேட் பண்ண அமௌண்ட் வந்து 300. ஸோ இந்த வீக்கோட வெஜிடபிள் காஸ்ட் வந்து 300 அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது அப்படியே டபுள் ஆயிருச்சு. டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கினேன். இந்த ஆப்பிள் எல்லாம் அவ்வளோ ரேட்டு. குட்டி குட்டி தான் 4 ஆப்பிள் தான் வாங்கினேன். இவ்வளோ நாளா எப்பப்போ தேவையோ அப்பப்போ வாங்குறதுனால எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு ட்ராக் பண்ணாமே இருந்தோம். ஒரு வாரத்துக்கு 2 பேருக்கு தேவையான வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸே வந்து 600 வருது. ஸோ பார்த்துக்கோங்க. இது மூலியமா நம்ம வந்து பட்ஜெட்டையும் ட்ராக் பண்ணலாம். இந்த ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஒரு வாரத்துக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மார்க்கெட்டே வீட்டில் இறக்கியாச்சு. ஒழுங்கா இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து எதெல்லாம் கட் பண்ண தேவையில்லையோ அப்படியே முழுசாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே முதல்ல எடுத்து வச்சிடுறேன். அடுத்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்தந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சாலடுக்கு நான் துருவி போட்டுப்பேன் கேரட்டு. அப்புறம் ஸ்டீம்ட் வெஜ்ஜஸ்க்கு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறது. கேபேஜும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சில பேருக்கு வெஜிடபிள்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். நான் மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் டெய்லி குக் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் லீவ் இருந்தால் மட்டும் தான் குக் பண்ணுவேன். மேரேஜுக்கு அப்புறமா தினமும் குக் பண்ணுறதுனால என்னால் ஒர்க்கையும் கிச்சனையும் ஒரே டைம் ஹேண்டில் பண்ண முடியல. இதில் நான் யூடியூப்லேயும் ஆக்டிவாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறவங்களுக்கு வந்து வெஜிடபிள் கட்டிங்லாம் ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் அந்த மாதிரி இருக்கலாம். நான் ரொம்ப வந்து ஸ்லோவாக குக் பண்ணுற பர்சன். எனக்கு இந்த ரொம்ப டென்ஷனில் பறக்க சமைக்கணும் அப்படின்னா பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன் நான். அம்மாவும் திட்டுவாங்க, யாராச்சும் ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே ப்ரிப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா, அதெல்லாம் நல்லதில்லை, டெய்லி சமைக்கணும், அது என்ன ஒரு 1/2 மணி நேரம் வேலை அவ்வளோதான் அப்படின்னு. எனக்கு தெரியல, நான் எவ்வளோ விதமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகிடுது. அதுலேயும் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் வினுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சமைக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இந்த தைராய்டு வேறு இருக்கா. நான் மேக்ஸிமம் லஞ்சுக்கு இந்த மில்லட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன். பட் வினுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவருக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா தான் லஞ்ச் வந்து சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அதனால் அப்புறம் நான் அவருக்கு பீனட்ஸ்லாம் போட்டு சமைச்சு தருவேன். நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஸோ 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்குது. இத்தனைக்கும் வீட்டில் நான் குக்கிங் வேலை மட்டும்தான் பண்ணுறேன். சுற்று வேலை எல்லாமே வினுவே முடிச்சிருவாரு. எனக்கு இந்த சமைக்கிறத விட என்ன சமைக்கணும், இதில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஆனால் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் இதெல்லாம் பார்த்து சாப்பிடல, நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அது அவங்க தப்பு இல்லை. அப்போ இருந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. அவங்க ஃபிசிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. இப்போ அப்படியா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா லேப்டாப் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கதா இருக்குது. பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை. இப்போ இவ்வளோதான் சாப்பிட்ணும் அப்படின்னு அளவெடுத்து சாப்பிட்ற லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கும். இதில் மேரேஜ்க்கு அப்புறமா நானும் வினும் வேறு அதிகமாக வெளியே சாப்பிட்றது, அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்லாம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால வெயிட் வேறு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டோம். சரி, ஓகே, இப்போ இல்லைனா வேறு எப்போ அப்படின்ற மாதிரி மொமெண்ட்டில் இருந்ததுனால லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்லோவாக ஒரேடியாக ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் அதே மாதிரி ஆகிடும், ஸ்டாப் அப்படின்ற மாதிரி. சரி, கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த மீல் ப்ரெப் மேலே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணுறோம், அதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு ரொம்ப நாளாகவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அப்படி எல்லாமே இல்லை. ஆக்சுவலாக இந்தியாவில் தான் நம்ம பெருசாக இந்த மீல் ப்ரெப்லாம் பண்ணி வைக்கிறது இல்லை. மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை ஏஷியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், அங்கே எல்லாமே இந்த மீல் ப்ரெப் வந்து அவங்க காலகாலமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக ப்ரெப் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 டேஸ் கிட்ட வரைக்கும்.
இதனாலலாம் புதுசா எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வரப்போறதில்ல. அதுவும் இல்லாம இதில நியூட்ரிஷன்ஸ்லாம் ஒண்ணும் குறைய போறதில்ல. அது அப்படியே தான் இருக்குமா. இவ்வளோ பிரச்சனையிலயும் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனை தான். எனக்கு பெருசா முடி வளரணும்லாம் ஆசை இல்ல. இருக்கிற முடிய அப்படியே சாகுற வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு போயிரணும். அதுக்கு எதெல்லாம் நல்லது அப்படின்னா, இந்த ஆம்லா டெய்லி எடுத்துக்கணும், இந்த சீட்ஸ் எடுத்துக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா டெய்லி எடுத்துக்கிறதுக்கு நான் மறந்துருவேன். ஸோ இப்பலாம் புதுசா என்ன பண்றேன்னா, இந்த சீட்ஸ்லாம் சேர்த்து லட்டு மாரி செஞ்சு வச்சுர்றேன். நானும் நல்ல புள்ள மாதிரி டெய்லியும் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுருவேன். இது ஸ்வீட்டாவும் இருக்கிறதுனால டெசர்ட்டாவும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நான் பொதுவா என்னென்ன சீட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு, அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் சீட்ஸு, செசமி சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் பம்ப்கின் சீட்ஸ். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததும், அதே கடாயில வந்து கொஞ்சம் கீ போட்டு, ஸ்வீட்னஸ்க்கு வந்து கொஞ்சமா டேட்ஸும், ஃபிக்கும் போட்டு வதக்கிப்பேன். இதில கோகனட் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம். அத உடைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதனால நான் போடல. கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்தா போதும். இத ஆற வச்சிரலாம். அடுத்து ஆம்லா. ஆம்லா வந்து அப்படியே சாப்பிடலாம் என்னால முடியாது. அதனால நான் ஜூஸா தான் குடிக்கிறேன். டெய்லி எந்திரிச்சு ஒண்ணு கட் பண்ணி ஜூஸ்லாம் போட்டு குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பொறுமையாலாம் இல்ல. அதனால பல்க்கா வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையானத எடுத்து வச்சுருவோம். இது ஒண்ணும் பெரிய ரெசிபி எல்லாம் கிடையாது. சப்ப மேட்டர் தான். நெல்லிக்காவ குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, கூடவே மஞ்சளையும் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, ஒரு கொத்து கருவேப்பில. இதுலயும் தேங்காய் போடலாம். நல்லா கிரீமியா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கிட்டு, அப்படியே ஃபில்டர் பண்ணி ஷார்ட்ஸ் மாரி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருவேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுப்பேன். அரைச்சத ஏதாவது காட்டன் கிளாத் இல்லைனா சீஸ் கிளாத்ல வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை எங்கே வச்சுட்டேன்னு தெரியல. தேடி தேடி போதும்னு ஆயிடுச்சு. அதனால யோகட் மேக்கர்லேயே வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு அது ஃபில்டர் ஆகுறதுக்கு. அதை எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். எனக்கு 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக வந்துச்சு. இதை டெய்லி காலையில் எடுத்துக்கலாம். ஆனால் சில்லுன்னு குடிக்கக்கூடாது. அதுவும் மெயினாக தைராய்டு இருக்கிறவங்க. முன்னாடியே ஒரு கிளாஸில் எடுத்து ஊற்றி வச்சு வெளியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டா அது கொஞ்சம் வார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா குடிச்சிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச சீட்ஸ்லாம் ஆறிடுச்சு. அதை அப்படியே ஒரு ஃபுட் ப்ராசஸில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் ஒரு டிப் என்னென்னா, இந்த டேட்ஸும் சீட்ஸும் போட்டு அரைக்கும்போது அது நல்லா அரையணும். அதில் இருக்கிற ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கொரகொரன்னு எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா, நம்மளால் அந்த லட்டு ஷேப்பில் வந்து பிடிக்க முடியாது. பவுடர் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். ஸோ நான் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் அதில் இருக்கிற ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நான் எடுத்திருக்க குவான்டிட்டி வந்துட்டு டெய்லி 2 பேரும் ஒன்று ஒன்று சாப்பிட்டா ஒரு 30 டேஸ்க்கு வர மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஆயில் கீ எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா லைட்டாக கையில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட வேண்டியது, அவ்வளோதான் வேலை. ஆனால் அதுவே கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிடிக்கிற உண்டை வந்துக்கிட்டே இருக்குது, காலி ஆக மாட்டேங்குது. இதோட ஃபைபர் டிபார்ட்மெண்ட் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. அடுத்து நம்ம ப்ரோட்டீனை நோக்கி போக போகிறோம். இந்த வாரத்துக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து சிக்கனு. அது கூடவே எக்கும் இருக்குது, பன்னீர், அதுக்கப்புறமா பல்சஸில் வந்துட்டு வெறும் இந்த ஒயிட் சன்னா மட்டும்தான் எடுத்திருக்கேன். வினுக்கு குட் ஃபேட்டுக்கு கொஞ்சமாக பீனட்டையும் ஊற வச்சுருந்தேன். அது 2த்தையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே வினுவும் வேலை முடிச்சுட்டு வந்துட்டாரு. வரும்போதே அவர்கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவரும் வாங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. சிக்கனில் வந்துட்டு லெக் பீஸ் தனியாக, பிரஸ்ட் பீஸ் தனியாக, அதுக்கப்புறமா விங்ஸு தனியாக அப்படின்னு தனித்தனியாக மேரினேட் பண்ணி செப்பரேட்டாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கனோட பாடி பார்ட்ஸ்லாம் ஃப்ரீசருக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி நாளே வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து குக் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக எடுத்து குக் பண்ண வேணாம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜில் நான் பிடிச்சி சாப்பிட்றது இந்த சிக்கன் மட்டும்தான். ஆனால் என்னால் டெய்லியுமே நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து அதிகமாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கேன். எந்த அளவுக்குனா ஒரு மாதம் கூட என்னால் நான்வெஜ் சாப்பிடாம இருந்துட முடியும். ஆனால் ஒரு நாள் கூட வெஜிடபிள் இல்லாமல் என்னால் இந்த நாளே ஓட்ட முடியாது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு தடவை சிக்கன், அதுக்கப்புறம் வெஜிடபிள், அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். இப்போ ப்ரோட்டீன் எடுத்தே ஆகணும் அப்படி சொல்கிறாங்களா, நம்மளுக்கு வேறு வயசாகுது, இதுக்கப்புறம் ஹெல்த்தை வேறு மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் இவ்வளோ வேலை. நான் பார்த்த ரீல்ஸ்லலாம் 2 மணி நேரம் போதும் மீல் ப்ரிப் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்குலாம் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இருக்கா, இதை பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா, எப்போ தான் இதை காலி பண்ணுவனோ, எப்படி இதை காலி பண்ணுவனோ அப்படின்ற ஒரு மாதிரி பயம்தான் உள்ளே வருது. நல்லபடியாக செஞ்சு வச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்டு டேபிள் போட்ட மாதிரியே நாளை ஓட்டுவேன் நம்புகிறேன். நான்லாம் கோடு போட்டு வாழ்கிறவ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ நான் டேபிள் போட்டு சாப்பிட்றவ அப்படின்ற மாதிரி மாறிட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரிசல்ட்டோட வரேன். அது வரைக்கும் வினிஷியஸ் மொமெண்ட்ஸ் கூட ஸ்டே கனெக்டட். பாய்.